ரொமான்ஸ்ன்றது ரொம்ப சிக்கல் சார். ரொமான்டிக்கா இருக்கணும்னால என்னன்னு தெரியாது சார் சுத்தமா. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்ப சிட்டி பாய்ஸா இருந்தா எவ்வளவு ரொமான்டிக்கா ஒரு அவங்க ஃபியான்சியோட இருக்கிறது, வெளியில கூட்டு போறது. ஏன் டார்லிங், சினிமாவுக்கு போவோமா, பீச்சுக்கு போவோமா, ஹோட்டல் போவோமா? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படி சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு ஸ்மால் ஹக் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே. அப்புறம் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆகி வந்த உடனே நான் கிச்சன்ல இருந்தாலும் கிச்சனுக்கு வரணும். அப்புறம் டின்னர் வந்து ஒண்ணா சாப்பிடணும். ஓகே, ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணி ஒண்ணா சாப்பிடணும். தட்டு வைக்கிற சைஸ் இதானா? கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். அண்ட் தென் எங்க வெளியில போனாலுமே வந்து கைய புடிச்சு கூட்டிட்டு போனோம். வா சுருதி. ரொமான்ஸ்ங்கிற விஷயத்தை சொல்லவே அவர் கூச்சமா இருக்கு. அதான் கிராமத்து மனுஷன். அவர் அப்படி வளர்ந்துருப்பார். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு ஆத்தா. அவர் ஆள் நீங்க பாத்தீங்கன்னா ஹைலி மாடர்னா ரொம்ப ஸ்டைலிஷா அழகா இருக்காரு. அழகான பையன். வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்ள. உங்களோட போட்டோ எடுத்து செக் பண்ணி பாக்குறேன். பிகாஸ் தட்ஸ் எக்ஸ்பிரசிவ்னஸ். வாங்க. கிளிக். எஸ். ஏங்க என்னங்க சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்தா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கழட்ட மாதிரி போஸ் கொடுக்குறீங்க? என் பொண்டாட்டி நகை நான் ஏன் கழட்டேன்? சரியா இருங்க. என்னையா நீ ஆசைய கட்டி பிடிச்சோ இப்படி கத்துற? அது இல்ல, திடீர்னு ஏதோ கர்ம மிஷின்ல மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங். காலையில எழுந்ததும் ஐ லவ் யூ சொல்லி கிஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். அவர் கொடுத்ததும் இல்ல, சொன்னதும் இல்ல. பேசும்போது அம்முன்னு சொல்லு, செல்லோன்னு சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன்? உங்க தோல்ல கையை வச்சு கொஞ்சம் அணைச்ச மாதிரி வர்றதுல என்ன அவ்வளவு பெருசு மத்தவன் தப்பா நினைச்சா நினைக்கிறீங்க? என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. கல்யாணம் ஆகி எல்லாருமே வைஃபோட தான் வெளியில போவாங்க. இவங்க மட்டும் தனியா பீச்சுக்கு போவாங்க சார். இதான் பீச்சா? எத்த தண்டி. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. லவ் பண்ணும்போது வெளியே கூட்டிட்டு போக சொன்னா கல்யாணம் ஆன பிறகு தான் போகணும், இதுக்கு முன்னாடி போனா தப்புன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆன முடி போயிட்டா பசங்களா இருக்கு, இப்ப போக கூடாது, பசங்களா பெரிய பிள்ளைகள். வயசான பிறகு 60 வயசு ஆன பிறகு கோயில குழந்தை தான் சார் போகும். எப்படி காப்பு விடாம அடிக்கிற? போன ஒரு லுங்கி கட்டிட்டு இருப்பாருங்க சார். அது இங்கே கட்டிப்பாரு. ஐயோ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சார். முடிக்கு மட்டும் டை அடிக்க சொல்லுங்க சார்.